வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகாட்சிபுரம். இது இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளை. நண்பர்களே, இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி நமது நண்பர்கள், அறக்கட்டளை நிறுவனர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அதை வரிசையாக பார்ப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம், சாய் கிருஷ்ணன், நிறுவனர் நிதர்சனம் அறக்கட்டளை. சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு வரும்போது இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், அன்றாட வாழ்வியல் முறையில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் அண்ட் மற்ற விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பழைய காலத்துடைய இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணவே போதுமானது. ஸோ எதுக்கு எடுத்தாலும் கேரி பேக்கு, எதுக்கு எடுத்தாலும் அந்த அந்த கவர்ஸை நம்ம நாடி போகிறதுனால தான் இன்றைக்கி வந்து வருது. அது மெஜாரிட்டியாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இது ஒரு பழக்கமாகவே இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க மாற்றலாம். இரண்டாவது, இன்றைக்கி காலேஜ் போகிறவங்க கிட்ட ஒரு கல்ச்சர், ஸோ நம்ம குப்பையை டஸ்ட்பினில் தான் போடணும், ஸோ எங்கேயும் ரோட்டில் குப்பை போடக்கூடாது அப்படின்றத அதை நம்ம வாழ்வியல் முறையாக, ஒரு கலாச்சாரமாக, ஒரு பண்பாடாக, ஒரு ஒழுக்கமாக நம்ம ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஸோ நம்ம பெருசாக மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்க அப்படின்னு இல்லை, நாம் குப்பை போடாமல் நம்மளுடைய குப்பையை சரியாக கையாண்டாவே அந்த மரங்களும் செடிகளும் அதுக்கான மண்ணை தேடி அது தானாக வளரதான் போகுது. நமக்கான எல்லா நன்மைகளும் அதை பண்ண தான் போகுது. ஸோ நம்ம அதோட பேச விட்டுட்டு எல்லாமே சிமெண்ட்டு, எல்லாமே குப்பை, பிளாஸ்டிக் கழிவுகள், இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல தோன்றுனா ஒரு 10-20 அடிக்கு பிளாஸ்டிக் தான் இருக்குன்னா மரம் எப்படிங்க வளரும்? ஸோ அந்த பிளாஸ்டிக் ஏர் போட்டால் ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்து போட்ட குப்பை தான் அங்கே போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக நாம் இந்த குப்பையை சரியாக கையாண்டோம் அப்படின்னா இளைஞர்கள் எல்லாருமே ஸோ இதை வந்து நம்ம வந்து இயற்கையை காப்பாற்றணும். காலநிலை மாற்றங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து உச்சபட்ச வெயிலாக இருக்குது. இன்றைக்கி பல நாடுகளில் வந்து குளிர்ச்சியான நாடுகளும் இன்றைக்கி வந்து வெயில்னால் கஷ்டப்படுற அந்த சிச்சுவேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி மழை பெய்யக்கூடிய காலங்கள் மாறி, ஸோ பருவ காலங்களே இன்றைக்கி வந்து மாறி இருக்கிற சிச்சுவேஷன் வந்திருக்கு. அப்படின்போது எங்கேயோ ஒருத்தர் செஞ்சதில்லை, ஒட்டுமொத்த உலகமே எதையோ நோக்கி போயிட்டு இன்றைக்கி இருக்கிற அழகான ஒரு பூமி பந்தை வந்து நம்ம வந்து சீரழிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதோட விளைவுகள் தான் இப்போ பார்க்கலாம். எனக்கு இந்த வெயில் படுது அப்படின்னா ஆக்சுவலாக இது நார்மல் வெயில் கிடையாது. சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்ந்த விதம் இந்த வெயிலை பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இப்போ பார்க்கலாம். ஸோ பேராசை தான், எல்லாத்துக்கும் ஒரு பேராசை தான் இங்கே. ஸோ நிறைய கட்டுமானங்கள், ரொம்ப ஆடம்பரமான வாழ்வியல் முறையை நோக்கி போகும்போது இயற்கை அதோடைய சக்தியை காட்டும். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், இயற்கை ரொம்ப புத்திசாலி. அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையாக இருக்கும், அதுக்கப்புறம் தன்னை சரி செஞ்சுக்கும். அப்போ மனிதர்கள் நாம் இந்த பூமியில் இருக்க மாட்டோம், இயற்கை எப்போவுமே இந்த பூமியில் இருக்கும். ஸோ மனிதர்கள் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன், இப்போ என் பையன், என் பேரை, உங்கள் பையன், உங்கள் பேரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேராசைப்படாமல் பூமியோட வாழ்ந்துருக்கோம், இயற்கையோட வாழ்ந்துட்டுருக்கோம். அதை வந்து அனுபவிச்சுட்டு போகணுமே தவிர்த்து அதை நம்ம பேரில் மாற்றணும், நம்ம தான் அனுபவிக்கணும், நான் எல்லாத்தையும் இங்கே மாற்றணும், எல்லாமே மாடர்னாக மாற்றணும்னு நினச்சோன்னா அடுத்து பூமி அதை சரி பண்ணிக்கும். அதனால் நிறைய மண் அள்ளுறது, நிறைய பில்டிங், நிறைய விஷயங்கள், நிறைய கரண்ட்டு எடுக்கிறது, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஏசி யூஸ் பண்ணுறது, அப்படி எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்ததுனால பூமி தன்னுடைய தன்மையும் தன்னுடைய குணத்தையும் இன்றைக்கி இழந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு நாள் கோவப்படும், மாற்றிக்கும். அன்றைக்கி நாம் இருக்க மாட்டோம், இயற்கை நிரந்தரமாக இருக்கும். ஸோ விழிப்போடு இருங்க, இயற்கையை காப்பாற்றுங்க. நன்றி. நிதர்சனம் அறக்கட்டளை நிறுவனர் ஐயா திரு சாய் கிருஷ்ணன், சென்னை. இயற்கை மீதும் சுற்றுச்சூழல் மீதும் அதிக அன்பு கொண்டவர், நம்பிக்கை கொண்டவர். ஐயா அவர்களின் பணி மென்மேலும் உயரட்டும். நன்றி ஐயா. Hi, my name is Meera Shah from Pulicat. Today is World Environment Day. ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நிலவும் பிரச்சனைகள், அடுத்த தலைமுறைக்கு இதனுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து செல்ல வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாத்தால்தான் உலகம் சிறப்பான முறையில் இயங்கிக் கொள்ளும், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் 1972ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபைகள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக 150க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் இது பல வகைகளில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கட்டுரை போட்டிகள், கதைகள், வரைபட போட்டிகள், அது மட்டுமின்றி பேச்சு போட்டிகள், கருத்தரங்குகள், விழிப்புணர்வு நாடகங்கள், இப்படி பலதரப்பட்ட வகைகளில் இன்றைய சூழலில் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் குறித்தும் அதனுடைய வருங்கால பாதுகாப்பு குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றது. பல மட்டங்களில், குறிப்பாக பள்ளி குழந்தைகள் முதல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள்,
நகரத்தில் வாழக்கூடிய மக்கள், படித்த மக்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், கல்லூரிகள் அனைவருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. நாம் இதை எப்படி அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும்? ஏனென்றால் சமீப காலமாக நாமே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அளவுக்கு அதிகமான வெயில், மழை பெய்தாலும் அளவுக்கு அதிகமான மழை, வெள்ளம், கடும் பாதிப்புகள். இதற்கெல்லாம் காரணம் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகம் சூடேறுதல், பருவகால மாற்றத்தினால் ஏற்பட்டக்கூடிய விளைவின் காரணமாக உலகம் சூடு எரிகிறது. சூடு ஏறும் போது வரலாறு காணாத இடர்பாடுகள், இயற்கை இடர்பாடுகள் பல நாடுகளில், குறிப்பாக நமது இந்தியாவிலும் கூட பல இடங்களில் ஏற்பட்டு பெரும் பேரழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் இதற்கு நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில். அதாவது சிறிய அளவில் அவரவர்கள் வீட்டில் மரங்கள் நடுவதென்று பொதுவான இடங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், கம்பெனிகள் எல்லா இடத்திலையும் நாம் மரங்களை அதிகப்படி வளர்க்குமே ஆனால் கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைத்து சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்த முடியும். அதே நேரத்தில் மரங்கள் அழிப்பதையும் தடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்னொரு விஷயம், பிளாஸ்டிக்ஸ் மூலமாக நிலம், நீர், காற்று மூன்றுமே மாசுபடுகிறது. நம்ம அன்றாட வாழ்வில் அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்ட பிளாஸ்டிக்னால் இன்னும் மிகப்பெரிய ஒரு பேரழிவை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதனையும் நாம் வணக்கம். இது அத்திக்குழுவின் சார்பாக 2018 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அத்திக்குழு சுமார் 5-6 நபர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 50 முதல் 100 பேர் வரை கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியில் ஒவ்வொருவரும் மிக அருமையாக இயற்கை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே எண்ணங்கள் கொண்டவர்கள் இங்கே சேர்ந்திருக்கிறோம். இந்த எண்ணங்கள் படியாக நாங்கள் விதைகளை தேர்வு செய்து பொதுமக்களுக்கு விதைகளை பகிர்வதும், அதே போல் மரங்களிலிருந்து உள்ள விதைகளை சேகரிப்பதும், அந்த சேகரித்த விதைகளிலிருந்து மரக்கன்றுகளை உருவாக்குவதும், உபரியான விதைகளை தமிழகம் எங்கும் பரவுதல் செய்வதும் போன்ற முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது 1000 நாளில் வடசென்னை என்ற நிகழ்வின் மூலமாக இப்பொழுது 25வது நாள் இன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த பகுதியில் எங்களுக்கு எட்டிய தூரம் வரை எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு பசுமையை உண்டாக்கக்கூடிய எண்ணங்களோடு, இயற்கை சார்ந்த சிந்தனை உள்ளவர்களோடு ஒன்று சேர்ந்து கரங்கோர்த்து எங்கெங்கே வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் புது மரங்களை நடுகிறோம். அதே போல் வீடுகளில் தேவையற்ற மரங்கள் என்று ஒதுக்கப்பட்ட மரங்களை அழிவதிலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த மாதிரி மரங்களையும் சேகரித்து அந்த மரங்களுக்கும் நாங்கள் புதிய இடங்களை அறிமுகப்படுத்தி அந்த இடங்களை வளர வைக்க வாய்ப்பு செய்கிறோம். குழந்தைகளுக்கு மரபு விதைகள் பற்றிய பயிற்சிகளும் தோட்டமிடுதல் பற்றிய பயிற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தவிர எங்கள் குழுவை சார்ந்தவர்களோ மற்றவர்களும் சேர்ந்து கிராமங்களுக்கு ஒரு நாள் சென்று வரலாம் என்ற ஒரு அடிப்படையிலே ஆண்டுக்கு ஒரு முறை விவசாயியாக வாழ்ந்து பார்ப்பதற்கான முயற்சிகளும் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். அதில் முக்கியமானது என்ன என்று கேட்டால், அன்றைய தினம் நாங்கள் யாவரும் கலப்பு சோறு, ஒரு வீட்டினுடைய உணவை மற்றொருவர் எடுத்து செய்வது, சமபந்தி போஜனம் போல ஒருவர் பெற்று சாப்பிடுவது மிக சிறப்பாக இருக்கிறது. அதே போல் அங்கே சேற்று குளியல், விளையாட்டு போட்டி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பல்சுவை நிகழ்ச்சிகள் நடந்து கொள்வது, குழந்தைகளுக்கு இன்று அடுத்த வீட்டு குழந்தைகளுடைய பெயர்கள் கூட தெரியாத வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதை தாண்டி எல்லோரும் அங்கே சந்திக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒருவர் உறவினர் போல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழலும் உருவாகிறது. இதுபோல் இயற்கை மீட்டெடுக்க எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்மாழ்வாரின் காட்டிய வழியில், ஐயா வானவன் காட்டிய வழியில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் வாருங்கள், எங்களோடு கரங்கோருங்கள். இந்த சென்னையை இனிமையாக்குவோம். வாழ்த்து. அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். இன்றைய தினம் சுற்றுச்சூழல் தினமாக இருப்பதால் நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலநிலை, பருவ சூழல்கள் மாற்றம், இதெல்லாம் கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற விதமாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆனாலும் இதை ஏன் நம்ம மீறி கட்டுப்படாத நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய கேள்விக்குறி. சுற்றுச்சூழல் மாசுபாடுறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அப்படின்றது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். படித்த ஒரு விஷயம், நம்ம அனுபவிக்கிற ஒரு விஷயம். அளவுக்கு அதிகமான வெயில் காயுது, அளவுக்கு அதிகமான மழை பெய்யுது, பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம உணர்கிறோம்.
ஆனால் இது வந்து மட்டுப்படுத்துறதுக்கும் இது சரிசமமாக கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் நம்ம ஏன் ஈடுபடலை அப்படின்னும் போது எல்லாருமே இந்த ஃபேன்சியான உலகத்தில் அப்படியே போகிற போக்கில் ஒரு ஃபேன்சியாக எது கிடைக்குதோ ஒரு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அட்வான்டேஜ் என்ன இருக்குது, இன்னும் ஷார்ட்டாக முடிகிறது என்ன இருக்குது, ½ சாப்பாடு, ½ டிஃபனு, ½ லஞ்சு, ½ பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறோம். இது எங்கே போய் முடியும் அப்படின்னும் போது நம்மளுடைய வளர்ச்சின்னும் போது துரித வளர்ச்சியாக இருக்கும், அதீத வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய இந்த பருவநிலை மாற்றத்தை நம்ம கட்டுப்படுத்தாத நம்ம இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பின்னடைவு எதில் ஏற்படும்னா ஏஜ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போய் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். இளைஞர்கள் இதை வந்து அவேர்னஸாக கொண்டு போய் மக்களிடையே பரப்பணும் அப்படின்னா நம்ம படித்த விஷயம் ஒவ்வொரு 5ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து இன்றைக்கி இருக்கிற டிகிரி வரைக்கும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இது அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா படிக்கிற புக்கில் பருவநிலை மாற்றங்கள் இருக்குது, இதை கட்டுப்படுத்துகிறது, நம்ம எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம பின்னால் திரும்பி பார்க்கணும். நம்ம எங்கேருந்து வந்தோம். ஒவ்வொரு வீட்லேயும் மரக்கட்டையிலையும் விறகுகள்லையும் அடுப்பெரிச்ச காலங்கள் இருக்குது. அன்றைய சூழலில் எப்படி இருந்துச்சு, மருத்துவமனைக்கு போகிற செலவுகள் குறைஞ்சிருக்குது. மற்றபடி ஹெல்த் ரிலேட்டடாக வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆண்மகனாவோ ஹெல்த்தியான பெண்மகளாவோ இருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஃபேன்சியை நோக்கி போகிறதுனால இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாகவும் மருத்துவமனைகள் செலவுகள் அதிகமாகுது. கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் அப்படியே ஒரு திங்கிங், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விறகடப்பை நான் யூஸ் பண்ணுவேன், 1 இயரில் 6 மாதத்துக்கு கேஸில் சமைக்கிறதுக்கான ஒரு 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 திட்டத்தை நம்ம வகுக்கணும். 6 மாதத்துக்கு விறகடுப்பில் சமைக்கிறத மாற்றிக்கணும். அப்படியே மாறும்போது ஒவ்வொரு நிகழ்வாக மாறிக்கும் போது ஃபேன்சியை குறைச்சிட்டு இன்றைக்கி மக்கள் மத்தியில் நம்ம சொல்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஏற்படுறதுக்கும் இளைஞர்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக செய்யணும்னு என்னுடைய சமூகம் சார்ந்த கிராமப்புற மேம்பாட்டு அறக்கட்டளை நிறுவனர் திரு ஹாஜா மொய்தீன் அவர்கள் உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன். இன்றைய சுற்றுச்சூழல் தினத்திற்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாகவும் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். நன்றி. பழவேற்காடு சமூகம் சார்ந்த கிராமப்புற மேம்பாட்டு அறக்கட்டளை நிறுவனர் ஐயா திரு ஹாஜா மொய்தீன் அவர்கள் சமூக பணிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள் என பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களின் பணிகளும் மென்மேலும் உயரட்டும். நன்றி நண்பர்களே. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் அறம்விதை அறக்கட்டளை. சுற்றுச்சூழலை பாதுகாக்க இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? சுற்றுச்சூழலை பாதுகாக்க இளைஞர்கள் வீடுகள் தோறும் மரங்களை நடச் செய்தல், சாக்கடைகளை தேங்க விடாமல் அதற்கான சீரமைக்கும் பணியை மேற்கொள்ளுதல், நெகிழ் பையை தவிர்த்து மஞ்சள் பையை உபயோக செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதன் மூலம் நமது சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் மேற்கொள்ளும் பணி: சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஊர்கள் தோறும் மரங்களை நடச் செய்தல், பிளாஸ்டிக் பையை தவிர்த்து மஞ்சள் பையை உபயோக செய்தல், வீடுகள் தோறும் மழைநீர் சேகரிப்பினை அமைக்கச் செய்தல், சாக்கடைகளை அப்புறப்படுத்துதல், தொழிற்சாலைகளிலிருந்து வரும் கழிவுகளை அப்புறப்படுத்த செய்தல், திறந்த வெளியில் மலம் கழித்ததை தவிர்த்து வீடுகள் தோறும் கழிப்பறைகளை அமைக்கச் செய்தல், பட்டாசுகளை வெடிக்காமல் தவிர்த்தல், வருடந்தோறும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய தினங்களை கொண்டாடியதன் மூலமாக மாணவர்களிடையே விழிப்புணர்வை கொண்டு சேர்த்தல், பள்ளிகள் மற்றும் பொது இடங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய வாசகங்களை வரையச் செய்தல் அல்லது ஓவியத்தின் மூலமாக மக்கள் பார்க்கும்படி அமைக்கச் செய்தல், போன்ற பணிகளை அறம்விதை அறக்கட்டளை செய்து வருகிறது. நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்னும் பழமொழிக்கேற்ப சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது மிக மிக முக்கியமான ஒரு கடமை ஆகும். வரும் சந்ததியினருக்கு நமது நாட்டை தூய்மையாக நாடாக மாற்ற வேண்டும். மரம் வளர்க்க வேண்டும், மழை பெற வேண்டும், மாசில்லா உலகை அமைக்க வேண்டும். இதுவே நம் வாழ்நாள் பணியாக உள்ளது. அதற்கு ஏற்றவாறு நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மிக மிக அவசியமாகும். இதன் மூலமாக பல விதமான நடவடிக்கைகளையும் அதற்கான விழிப்புணர்வு வாசகங்களையும் பலவிதமான பேரணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலமாக
சுற்றுச்சூழலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதன் மூலமாக மக்களும் விழிப்புணர்வு அடைந்து அதற்கான பணிகளை செய்து வருகின்றனர். பஞ்சாயத்து மூலமாக வாரந்தோறும் வீடுகளுக்கிடையே சென்று குப்பைகளை அகற்றச் செய்தல் போன்ற பணிகளையும் இக்கட்டளை மூலமாக செய்து வருகிறது. இதனால் நாடும் தூய்மையடையும், வீடுகளும் தூய்மையடையும், தெருக்களும் தூய்மை அடையும். இதன் மூலமாக பாதுகாப்பான நாட்டை நாம் அமைக்கச் செய்வதன் மூலமாக பெருமை கொள்ளலாம். நன்றி. ஒவ்வொரு நாளும் சிறந்த பணிகளை முன்னெடுக்கும் அறம் விதை அறக்கட்டளை கிருஷ்ணகிரி திரு அருள் அவர்களுக்கு இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் வளரட்டும் தங்களது பணிகள். நன்றி நண்பர்களே. வணக்கம் மேகாச்சரன். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் தான் வந்தேன். வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளை விற்றுக்கிட்டே வருவாங்க. காஃபி, டீ, பலகாரம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு முதல் வாட்டி வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இது இருக்கும், வேஸ்ட் பாஸ்கெட் இருக்கும் என்ட்ரன்ஸ் கிட்ட, அதில் போய் போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவர் நான் திரும்பத்துக்குள்ளே போட்டார். எதிரில் உட்காந்துரு என்ன பண்ணாருன்னா அதை எடுத்து போட போனார். நான் சொன்னேன், எங்க அங்கே தான் இருக்குது, அங்கே போய் போடுங்கன்னதும் அவர் போய் போட்டார். அதை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு எதிர்ந்தவங்க சாப்பிட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது இந்த ரயில் பயணத்தில் ஒரு சின்ன உதாரணமாக இருக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, அவங்க சாப்பிட்ற பொருளை சரியாக அப்புறப்படுத்துறது, அதெல்லாம் போட்டாலே போதும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சாப்பிட்டா அப்படியே சாக்லேட் பேப்பரில் வெளியில் போடுறது, காஃபி டீ கப்பெல்லாம் அப்படியே தூக்கி வெளியில் போடுறது. ஸோ அந்த தெருவுகளையும் நம்மளோட குடும்பமாக நினச்சா இந்த சுற்றுச்சூழல் இன்னும் முன்னேற வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை பற்றி கேட்டிருக்கீங்க. அதாவது இருக்கிற இடத்துல வச்சுருக்க மரத்தெல்லாம் நம்ம எடுத்து தூக்கி தூர போடாமல் இருந்தாலே போகிறோம். அதை பாதுகாத்தாலே அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இன்னொன்று மரம் வெட்டின இடத்துலலாம் நம்மளே போயிட்டு தன்னார்வமாக மரம் நடு விழா கண்டிப்பாக பண்ணலாம். மரம்லாம் நிறையா நட்டு வைக்கலாம், அதில் தப்பே கிடையாது. இதை காலேஜ் லெவலில் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ஒரு முயற்சியாகவே எடுத்து நிறையா மரம் வச்சு இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக ஏற்பாடு பண்ணிக்கலாம். நன்றி. மூன்றாவது கேள்வி, இது வரைக்கும் என்னுடைய பங்கு என்னென்னா, நாங்கள் எங்களோட நிறுவனம் மூலியமாக, தொண்டு நிறுவனம் மூலியமாக நிறைய இடத்துல மரக்கண்ணெல்லாம் நட்டுருக்கோம். நான் வர்தா புயல், மிக்ஜாம் புயலெல்லாம் நிறையா சேதம் ஆச்சு. அப்போ அந்த இடத்துலலாம் எங்களால் முடிஞ்சது பலதரப்பட்ட மக்கள் பண்ணாங்க. நாங்கள் எங்களால் முயற்சியால் ஒரு 3,000-4,000 மரக்கன்றுகள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்துல நட்டோம். இன்னும் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்களால் முடிஞ்ச உதவியை தன்னார்வ செய்யும் தன்னார்வர்களுக்கும் நாங்கள் உதவி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சென்னை நல்மணம் அறக்கட்டளை நிறுவனர் ஐயா திரு பாரி பாஸ்கர் அவர்கள் சமூக பணியாகட்டும், இயற்கை பணியாகட்டும் திறம்பட செய்து வருகிறார். ஐயா அவர்களின் பணி மென்மேலும் வளரட்டும். நன்றி ஐயா. என் பேர் ஞானவேல், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். இன்றைக்கி தினம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் தினம். அதை முன்னிட்டு எங்கள் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா போன வருஷம் இதில் கிட்டத்தட்ட ஒரு 30,000-35,000 செடி நட்டிருக்கேன். அலையாத்தி செடிங்க. அலையாத்தி செடிங்க பார்த்திங்கன்னா அது உப்பு நீரில் தான் அந்த செடி நல்லா துளுத்து வரும். ஆற்றை ஒட்டி தான் வச்சுருக்கோம். ஆற்றை ஒட்டினா நாங்கள் மீன் பிடிக்க போகிற ஒட்டி தான் வச்சுருக்கோம். அந்த செடி வளர பார்த்திங்கன்னா எங்கள் மீனவர் சமுதாயத்துக்கு அந்த செடியில் எறா மீன் அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எறா மீன் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால இந்த மாதிரி செடிங்க ஆற்றை ஓட்டி வச்சதுனால நிறைய மீனவர்களுக்கு நிறைய எறா மீன் அதிகமாக கிடைக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரமும் பெருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை அறக்கட்டளை சார்பாக நாங்கள் எங்கள் பஞ்சாயத்தில் பனை விதைங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15,000 பனை விதைக்கு மேலே நாங்கள் நட்டியிருக்கோம். இந்த 100 நாள் வேலை பணியாளர்களை வச்சு
இயற்கை அறக்கட்டளை சார்பாக நாங்கள் அந்த சமூக சேவை மாதிரியாக ஒன்று பண்ணிட்டு வரோம். அந்த குழு சார்பாக நாங்கள் வந்து நட்டியிருக்கோம். அந்த 15,000 விதையும் நல்லா அழகாக துளுத்து வருது. மேலும் மேலும் இதில் வந்து பயணித்து இந்த மாதிரியா பொது சேவைகள் பண்ணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய பயணங்கள் மீண்டும் மீண்டும் தொடரட்டும். இதில் பயணிக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளை பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை 11 ஊராட்சிகளில் விதைத்துள்ளது இதுவரை. அதில் பெரும் எண்ணிக்கையிலான பனை விதைகள் தாங்கள் பெரும்புலம் ஊராட்சியில் விதைக்கப்பட்டுள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. மேலும் அலையாத்தி செடிகள் என பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் ஐயா திரு ஞானவேல் அவர்கள். அவர்களின் பணி மென்மேலும் உயரட்டும். நன்றி நண்பர்களே. இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளை பல்லாயிரக்கணக்கான விதைகளை 11 ஊராட்சிகளில் விதைத்துள்ளது. பெரும் எண்ணிக்கையிலான விதைகள் தாங்கள் பெரும்புலம் ஊராட்சி மன்றது. வணக்கம் மக்களே, இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். இதை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிவிலையும் செய்தியிலும் பத்திரிக்கையும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சு அறிஞ்சிருக்கோம். என்னன்னாக்கா நம்ம வந்து இயற்கைக்கு மாறா போகிறதுனால நம்ம ஏற்படுற சுனாமி, இயற்கை பேரழிவு நிறைய நமக்கு வந்து பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இதை வந்து நம்ம இயற்கையோடு போனோம்னாக்கா இயற்கையோடு பயணிப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வணக்கம். ஐயா பழவை முரளி அவர்களுக்கு ஆழமான அன்பு கொண்டவர். இயற்கையின் மீதும் சமூகத்தின் மீதும் தங்களது பணி மென்மேலும் உயரட்டும். நன்றி ஐயா. வணக்கம், நான் கற்பகம். இது இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளை, நான் அதன் செயலாளர். இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது. இதில் பூமிங்கிறது ஒரு சிறிய பகுதி தான். பூமியில் மட்டும்தான் எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கு. இதில் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த எல்லா சூழலுமே தனக்கு மட்டும் சொந்தமானது, மற்ற எந்த உயிரினங்களுக்கும் எந்த சுதந்திரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். இதனால தான் செல்ஃப் சென்டர்டாக, அதாவது தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் இந்த பூமியை பற்றியோ இந்த சுற்றுச்சூழலை பற்றியோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கான். நாம் எப்படி வந்து எல்லாத்துக்கும் சுதந்திரமாக வாழணும், சுதந்திரமாக பிடிச்சபடி இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே அளவுக்கு தான் இந்த மரங்களும் செடி கொடிகளும் விலங்குகளும் நினைக்கும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்று முதல் நாம் மரங்களை வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படின்னு உறுதியேற்றுக்கும். நன்றி. எனது மனைவியாரும் இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளையின் செயலாளருமான கற்பகம் அவர்கள் சிறந்த களப்பணியாளர். அவர்களின் பணி மென்மேலும் வளரட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.